கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எத்தனையோ விதமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் பேசி வரும்பொழுது சீஷரிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் இன்ன விதமாக மரிக்கப் போகிறேன், என்னுடைய மரணம் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்து தன் மரணத்தை குறித்தே பேசி வருகிறார். இவைகளை கேட்ட சீசர்களுக்கு ஒருவேளை கலக்கம் ஏற்பட்டு அவர்கள் என்ன செய்திருக்கலாம், துக்கத்தோடு கூட காணப்பட்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்களிலே ஒருவன் எனக்கு விரோதமாக செயல்படுவான் அல்லது பிசாசாக இருப்பான் என்று சொல்லுகிறார். பேதுரு மறுதலிப்பதை குறித்து அங்கே சொல்லி வருகிறார். இவைகள் எல்லாம் கேட்கும் பொழுது சீசருடைய இருதயம் சோர்ந்து போய் துக்கப்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது காணப்படுகிறது. இப்படியே வரும்பொழுது தேவன் என்ன செய்கிறார், இந்த வார்த்தையை அவளிடத்தில் பார்த்து அவருடைய இருதயங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 13ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லுகிறார். 33ஆம் வசனத்தில், பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் என்கிறார். இனி கொஞ்ச காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், என்னுடைய வேலையானது இந்த உலகத்திலே முடியப் போகிறது, அதற்கு பிற்பாடு நான் என் பிதாவின் வீட்டுக்கு போய்விடுவேன் என்று இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே சொல்லி வந்தார். இவளெல்லாம் கேட்கும் பொழுது சீஷர்களுக்கு மிகுந்த கலக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக காணப்பட்டது. அந்த சமயத்தில் தான் இயேசு அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய துக்கத்தை பார்க்கிறார், அவருடைய வேதனைகளை பார்க்கிறார், அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்று சொன்னால், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னார். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக வாசிக்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நீங்களும் அங்கே இருக்கும்படி உங்களுக்காக என்ன செய்வேன், வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், அவர்களை தைரியப்படுத்தக்கூடியவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலைமைகளை அறிந்து துக்கத்தையும் கலக்கத்தையும் உடையவர்களாக மாறும் பொழுது தேவன் அவர்களை ஆறுதல் படுத்தவும் திடப்படுத்தவும் அவர்களுக்கு தன்னுடைய சகலவிதமான போதனைகளை கொடுக்கவும் அதன் மூலமாக அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்களாக நிலைநிறுத்தவும் அவர் எத்தனை ஆச்சரியமுள்ள ஒரு தேவனாக காணப்படுகிறார். இந்த சீசர்களுக்கும் அப்படித்தான் அவர் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து ஒருவேளை நீங்கள் கலங்கி அல்லது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் கலங்காமல் இருங்கள் என்பதுதான். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பது மாத்திரமல்ல, சகல நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, ஒருபோதும் நம்மை விட்டு விலகி போகிறவரும் அல்ல. நம்மை பலப்படுத்தி சகாயப்படுத்துகிற தேவன், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் எடுக்கிற எந்த முயற்சிகளிலும் தேவன் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கிறவரும் ஆறுதலை கொடுக்கிறவரும் அதிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் கலங்காதபடிக்கு நாம் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது சகலம் நன்மைக்கு எதுவாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே அந்த விசுவாசத்தோடும் அந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து இந்த நாளிலே நாம் முன்னேறி போவோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுத்து நம்முடைய இருதயம் கலங்காதபடிக்கு நமக்கு சகல விதத்திலும் தாங்கக்கூடியவராக, பலப்படுத்தக்கூடியவராக, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவராக, நம்மோடு கூட வரக்கூடியவராக இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து நாம் கடந்து போவோம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆமீன்.